திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா. சிதம்பரத்துல செய்தியாளர்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. அவர் அப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்வர் விஜய் இவ்வளவு தொகுதிகள் ஜெயிப்பாரு அப்படின்னு நாங்க நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, தாவேக ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே திராவிட கட்சிகள்லாம் முடிஞ்சிருங்கிற அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சார், அதிமுகல எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வச்சு திரும்ப அந்த கட்சியில சேர்க்கறாங்க சார். அது ஆரோக்கியமான அரசியலா? ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு இன்னொரு கட்சி ஆதரவு கொடுப்பது என்று முடிவெடுப்பது ஆரோக்கியமான அரசியலா என்றால் இதுவும் அந்த வகையில் சேர்க்கப்பட வேண்டியதுதான். அதுக்கு மேல உள்ள போக விரும்பல. அதில் அர்த்தம் இருக்கு, உங்களுக்கே தெரியும். ஆனா ஒண்ணு, உள்துறை அமைச்சரை சந்திப்பதாக இருந்ததாகவும் உள்துறை அமைச்சர் நேற்று சந்திக்க நேரம் ஒதுக்கவில்லை என்று ஒரு செய்தியை பார்த்தேன். அது உண்மையானால் நேற்று ஒரு மாநில முதலமைச்சரை உள்துறை அமைச்சர் சந்தித்திருக்கிறார். அவரை சந்திக்க அவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் வேண்டுமென்றே தவிர்த்திருந்தால் அது கண்டனத்துக்குரியது. 8 கோடி தமிழர்களினுடைய பிரதிநிதிதான் ஒரு முதலமைச்சர். அவர் சந்திப்பதற்கு அவர் வேண்டுமென்றே வாய்ப்பை அவர் மறுத்திருந்தால் அது மிகவும் தவறாகும். அதனால்தான் அது கண்டனத்துக்குரியது உள்துறை அமைச்சருடைய போக்கு என்று நான் குறிப்பிட்டேன். 2 திராவிட கட்சிகளை எதுவும் வேண்டாம் உருவாக்கிட்டாரு. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? மக்கள் தீர்ப்பளிக்கிறார்கள். அதற்கு என்ன காரணங்கள் என்று ரொம்ப ஆழமா போய் நீங்கள் தான் ஒவ்வொரு கட்சியும் கள ஆய்வு செய்து செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன், ஏன் இந்த சரிவு ஏற்பட்டது என்று ஒவ்வொரு கட்சியும் கள ஆய்வு செய்ய வேண்டும். 34 தொகுதிகளை திமுகவுக்கு கடுமையாக பிரச்சாரம் செய்தேன். ஆனால் ஆங்காங்க அவர் மொத்தமே 6 இடத்துக்கு தான் கூட்டத்துக்கு போனார். ஆனால் அந்த கூட்டங்களை கோடிக்கணக்கான மக்களுக்கு தொலைக்காட்சிகள் கொண்டு போய் சேர்த்தன. ஊருக்கு வரலன்னாலும் அந்த டிவியில் திரும்ப திரும்ப எல்லா தொலைக்காட்சியும் அதை பார்க்குறாங்க. அலையலையா மக்கள் வருவதை பார்த்து, அதனால் நான் ரிசல்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், மிஸ்டர் விஜய் ஹேஸ் பிகம் எ ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித். தேர் வில் பி ஷாக்கிங் சர்ப்ரைசஸ் இன் த எலக்டரல் ரிசல்ட்ஸ். இதை வைத்து திராவிட கட்சிகளின் எதிர்காலம் இதோட சீனிச்சு போகும்னெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு தேர்தலை வைத்து திமுகலாம் இந்தியாவிலேயே அதை போல கட்டமைப்பு கொண்ட கட்சி எந்த கட்சியும் கிடையாது. ஸ்ட்ரக்சரலா ஆர்கனைசேஷன் லெவல்ல ஏடிஎம்கேயும் ஒரு கட்டமைப்புள்ள கட்சி தான். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி. ஆட்சிக்கு சில நாட்கள் கூட ஆகல. அதுக்குள்ள இதுக்கு எத்தனை ஆயுள் காலம் என்று 6 இடம் கணிப்பது ஒரு நாகரீகமான அரசியல் அணுகுமுறை அல்லன்னு நான் நினைக்கிறேன். திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா.